தாவேக தலைவர் விஜய் அவர்கள் கட்சியோட மாநாட்டை திருச்சியிலிருந்து விக்கிரவாண்டிக்கு மாற்றினதுக்கு மிகப்பெரிய ஒரு கட்சியோடைய பெரும்புள்ளி தான் காரணம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், விக்கிரவாண்டியில் கூட மாநாடு நடக்குமா நடக்காதா, பர்மிஷன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற நிலையில தான் இன்னும் அந்த கட்சி நிர்வாகிகளும் கட்சி தலைமையும் இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு தி சேனல். நானும் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி வீடியோஸ், நாட்டில் நடக்கிற உலகத்தில் நடக்கிற முக்கியமான நிகழ்வுகள் நீங்கள் தமிழில் டீட்டெயிலாக கிளியராக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தாவேக தலைவர் விஜய், நடிகர் விஜய் நம்ம எப்படினாலும் சொல்லலாம். ஏன்னா இப்போ அரசியல் கட்சியில் அதிகாரப்பூர்வமாக ஒரு கட்சி கொடியை அறிமுகப்படுத்தி கட்சி கொடியை அங்கே மாநிலத்தில் உள்ள எல்லா ஊர்களையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கட்சி நிர்வாகிகள் கொடி ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த கொடி ஏற்றத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் கொடுக்கறதுல பிரச்சனை ஏற்பட்டுச்சு. பெர்மிஷன் வாங்காமல் யாரும் கொடி ஏற்றக்கூடாது அப்படின்னு தலைமையிலிருந்து விஜய் அவர்களே நேராக அறிவிச்சிருந்தார். ஸோ அப்படி இருக்கும்பொழுது கட்சி கொடியில் பல சர்ச்சைகள், நம்மளே அதை பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டிருந்தோம். என்னென்ன சர்ச்சைகள் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அவருடைய கொள்கைகள் பற்றி அவருடைய மாநாட்டில் டீட்டெயில்டாக பேச போகிறார். அப்படிங்கிறதுக்காக மாநாடுடைய அறிவிப்புக்கு, மாநாடுடைய பெர்மிஷன் வாங்கிறதுக்காக விழுப்புரம் கலெக்டருக்கு மனு கொடுத்து, அதை புசியான மனு கொடுத்த விஷயங்கள் சோஷியல் மீடியாவிலையும் பயங்கரமாக ஸ்பிட் ஆச்சு. அதில் 1.5 லட்சம் பேர் வரதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இந்த மாதிரி ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல எத்தனை ஏக்கர் நிலங்கள் இருக்குது, அதை எப்படி கையாள போகிறோம், என்னென்ன வசதிகள் செய்ய போகிறோம் அப்படின்னு எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருந்தாங்க. கொடுத்ததுக்கப்புறமா கட்சி நிர்வாகிகள் புசி ஆனந்த் அவர்கள் உட்பட எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த இடத்த போய் ஆய்வு செஞ்சாங்க. ஆய்வு செஞ்சது மட்டும் இல்லாமல் காவல்துறை சார்ந்தவர்களும் சரி அந்த இடத்த போய் ஆய்வு செஞ்சு அந்த இடத்துல மாநாடு நடத்தலாமா வேணாமா அப்படின்னு கேள்விகள் எழுந்துச்சு. ஆனால் அந்த மாநாட்டுக்கு பெர்மிஷன் இன்னும் கொடுக்காம வச்சுருக்காங்க, இன்னும் பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. எனக்கு அந்த மாநாட்டுக்கு பெர்மிஷன் கொடுக்க ஏதாவது காரணங்கள் சொல்லி, அதாவது பார்த்திங்கன்னா அது மெயின் ஒரு பிளேஸாக இருக்குது, திருச்சி டு சென்னை நெடுஞ்சாலை, அதனால் அங்கே இருக்கிற விக்கிரவாண்டி டோல்கேட்டில் போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்படும், இது மாதிரி ஒரு சில காரணங்கள் சொல்லி தட்டி கழிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா யாருக்குமே எந்த இடைஞ்சலும் இல்லாமல் ஒரு அமைதியான இடத்துல பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் தான் இது வரைக்கும் அனைத்து கட்சிகளும் மாநாடு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், அது உங்களுக்கே புரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ விஜய் அவர்கள் மாநாடு நடத்தினாங்கன்னா கண்டிப்பாக பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் அப்படிங்கிறதால இந்த விஷயத்தை அவங்க முடிவு பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. ஓகே, திருச்சியில் தானே அவங்க முதல்ல மாநாடு நடத்துறதா முடிவு பண்ணியிருந்தாங்க. திருச்சியில் பொன்மலை பக்கத்தில் கூட ஜிகானர் பகுதியில் தான் அந்த இடத்த தேர்வு செஞ்சு அந்த இடத்த அளந்து பார்த்து அதுக்கான பெர்மிஷனும், அது ரயில்வே இடம்ங்கிறதால அதுக்கான பெர்மிஷன் வாங்குறதுக்காக பெர்மிஷனும் கேட்டிருந்தாங்க. ஆனால் அந்த இடம் ரொம்ப சின்ன இடம்னா ரொம்ப அதிக மக்கள் வர முடியாது, அது இங்கே கார் பார்க்கிங் இருக்கிற அந்த மாதிரி வசதிகள்லாம் அங்கே இருக்காது. அப்படிங்கும்போது அந்த இடத்த ஏன் கைவிட்டாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த இடத்துல தான் எம்ஜிஆர் பாணியை விஜய் அவர்கள் கைப்பற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த கட்சி அவருடைய அஇஅதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முக்கியமான மாநாடுகள் திருச்சியில் தான் நடந்துச்சு. ஏன்னா திருச்சி பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே பார்த்திங்கன்னா மையப்பகுதி. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் செஞ்ச முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா திருச்சி மாநாடு மூலியமாக அறிமுகப்படுத்தி வச்சார். ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சென்னையுடைய தமிழ்நாடுடைய 2வது தலைநகரமாக திருச்சியை அறிவிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவரும் விஜய் அவர்களும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நடத்தணும், திருச்சியில் நடத்தணும் அப்படின்னு ரொம்ப முடிவாகவும் ரொம்ப உறுதியாகவும் இருந்தால் சொல்லப்படுது. அதனால் நிறைய பிளான் பண்ணியிருந்தாராம். நம்மளுடைய பாணி எம்ஜிஆருடைய பாணியாக இருக்கணும், நம்மளோட அடுத்த எம்ஜிஆர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாணியில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னேற்பாடு பண்ணியிருக்காரு. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பிட்டத்தக்க கட்சிகள் நிறைய அங்கே மாநாடுகள் நடத்தி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகிருக்கு, நிறைய கட்சிகள் காணாமலே போயிருக்காங்க. ஸோ அங்கே பாசிட்டிவ் நோட்டோட நெகட்டிவ் நோட் அங்கே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் திருச்சியை நம்ம கையில் எடுக்க வேணாம் அப்படின்னு கட்சி நிர்வாகிகள் கூடயே சொல்லியிருக்காங்க. கட்சி இன்னும் எலெக்ஷனே ஸ்டார்ட் பண்ணல, எலெக்ஷனே ஒன்றும் அவங்க ஃபேஸ் பண்ணல. அப்படி இருக்கும்போது கட்சிக்குள்ளே பார்த்திங்கன்னா குழுக்களாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்களாம். 2 அணிகள் செயல்படுறாங்களாம். ஒரு அணி பார்த்திங்கன்னா புசி ஆனந்த் தலைமையில் ஒரு அணி இருக்காங்களாம். இன்னொரு அணி பார்த்திங்கன்னா புதிதாக இந்த உண்மை கண்டறியும் குழு போல் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு குழு வச்சுருக்காங்க. அதாவது இந்த கரண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டென்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு அந்த ஸோ 2 பேத்துக்குமே பார்த்திங்கன்னா கருத்து மோதல்கள், இப்போ இவங்க சொல்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறது இவங்க கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனைகளே பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் புசி ஆனந்த் அவர்களுடைய அந்த இன்னைக்கு திருச்சியில் தான் மாநாடு நடத்தணும், பொன்மலையில் தான் மாநாடு நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருந்த அந்த இடத்த பார்த்திங்கன்னா அங்கே இருந்த இன்னொரு குழு, தாவக்காவலுக்கு இன்னொரு குழு பார்த்திங்கன்னா இல்லை இங்கே வேணாம், இங்கே இந்த ஹிஸ்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இங்கே ரொம்ப நெகட்டிவாக இருக்குது, நம்ம இங்கே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கப்புறமா தான் விக்கிரவாண்டி வீசாலை கிராமத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அப்படி தேர்ந்தெடுக்கும் போது தான் இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக
தாவேக்காவிலிருந்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக தாவேக்காவிலிருந்து கட்சி இந்த தேதியில் தான் நாங்கள் மாநாடு நடத்த போகிறோம் அப்படின்னு எந்த அறிக்கையும் வெளியிடலை. அப்படி வெளியிடாமல் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா 23ஆம் தேதி தான் வந்து நான் மாநாடு நடத்த போகுது, எல்லாம் தயாராக இருங்க அப்படின்னு அவங்களுடைய பிரச்சாரத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த இடத்துக்கு பெர்மிஷன் கொடுக்காமல் இருக்கிறது என்ன சிக்கல்? இன்னொரு விஷயம், திருச்சியில் இடம் பற்றாக்குறை மிக முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 விஷயத்தையும் கருத்தில் கொண்டு தான் விஜய் அவர்கள் இந்த மாநாட்டை வந்து பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டிக்கு மாற்றிருக்கிறதா சொல்லப்படுது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த நிறைய கட்சி ஆரம்பித்தவர்கள் மாநாடு நடத்துறதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்திருக்குமான்னு அரசியல் தெரிஞ்சவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனைகளும் அனுமதிகளும் மறுக்கப்படுது விஜய் அவர்களுக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் கட்சி பெயரை அறிவித்த உடனே, விஜய் அவர்கள் கொடியை அறிவித்த உடனே பார்த்திங்கன்னா நிறைய சலசலப்புகள், நிறைய சச்சரவுகள், நிறைய விமர்சனங்கள், இன்னும் கொள்கையை அறிவிக்கவே இல்லை, இன்னும் மாநாடு நடத்தவே இல்லை, இன்னும் தேர்தலில் போட்டியிடவே இல்லை. அப்படிங்கும்போது விஜய்க்கு எதிரான அம்புகள் தொடர்ந்து எய்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அனைத்து அம்புகளையும் விஜய் அவர்கள் உதறி தள்ளிட்டு தான் போயிட்டு இருக்காருன்னு சொல்ல முடியும். இந்த மாநாடு நடத்துறதுல என்ன மிகப்பெரிய சிக்கல் வந்துடும் அப்படிங்கன்னா, இந்த மாநாடு நடத்தி மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த பார்வையும் வந்து விஜய் அவர்கள் பக்கம் திரும்பிடும், ஒற்றை தலைமை பக்கம் திரும்பிடும். விஜய் அவர்கள் பக்கம் திரும்பிடுச்சுன்னா இங்கே இருக்கிற ஒரு சில அரசியல் கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஓட் பேங்க் இழக்க நேரிடும். ஏன்னா இப்போ அனைத்து கட்சியிலையுமே நீங்கள் வந்து ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஎம்கே, விசிகே அப்படின்னு நீங்கள் எந்த கட்சிகள் எடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சிகளில் உள்ள இளைஞர்கள் கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு ரசிகர்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவருடைய கொள்கைகள் பிடிச்சி போய் நிறைய பேர் அவர் பின்னாடி வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட இளைஞர்களுடைய ஓட் பேங்கை அந்த கட்சிகள் இழக்க நேரிடும். அப்படி இழக்க நேரிட்டாங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு தனி பெரும்பான்மையோட ஒரு கட்சி வந்து ஆட்சி அமைக்கிறதுல மிகப்பெரிய ஒரு சிக்கலாக போயிடும். கூட்டணி கட்சிகளுக்கும் பார்த்தீங்கன்னா டிமாண்ட்ஸ் அதிகமாகிடும். ஸோ அவங்க சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 சீட்டு, 3 சீட்டு, 5 சீட்டுன்னு வந்து ஒற்றை இலக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளை வந்து உள்ளே அடக்கி வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த விஜய் அவர்கள் உள்ளே வந்து கூட்டணி கட்சியால் தான் கூட்டணி ஆட்சி தான் அமைய முடியும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய டிமாண்ட் அதிகமாகிடும். ஸோ அப்படி டிமாண்ட் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம வந்து தனித்து ஆளுமை முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இப்போ இருக்கிற 2 மிகப்பெரிய கட்சிகளுக்கு வந்துடுமோ அப்படின்னு அதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ விஜய் அவர்களுடைய வருகை கண்டிப்பாக தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுதுன்னு சொல்ல முடியும். சரி, ஓகே, விக்கிரவாண்டி மாநாடு நடக்குமா நடக்காது? அதுக்கு முதல்ல காரணம் சொல்லணும்னா விக்கிரவாண்டி மாநாடு நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா ஒரு கட்சியை வந்து ஒரு பெரிய நடிகர், ஒரு ஃபேன் பேஸ் உள்ள கட்சி, ஒரு ரசிகரை வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நடிகர்களை பார்த்திங்கன்னா எதிர்க்கும் போது இது வந்து ஒரு சில டைமில் அவங்களுக்கே பேக் ஃபயராக போய் முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி வந்து நம்ம ஒடுக்கும் பொழுதும், இந்த மாதிரி நம்ம வந்து முட்டுக்கடைகள் கொடுக்கும் பொழுதும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். ஸோ நம்ம கட்சி மேலே நிறைய எதிர்வினைகள் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுக்காக இந்த மாநாடு நடத்துறதுக்கு ஒரு சில நிபந்தனைகள் விதிப்பாங்க, நெருக்கடிகள் கொடுப்பாங்க, நிறைய புஷ் பண்ணுவாங்க. ஆனால் அனுமதி கொடுத்து இதை நடத்துவாங்க. ஆனால் நடத்துறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா தாவேகா கட்சி தலைவரும் தாவேகா கட்சி நிர்வாகிகளும் ஒரு பாடுபட்டுருவாங்க அப்படின்னா நம்ம இங்கே சொல்ல முடியும். ஸோ கண்டிப்பாக மாநாடு நடக்கும். மாநாடு நடக்கிறதுக்கு அனைத்து பணிகளையுமே வந்து தொடங்கிட்டாங்க. இன்னொரு விஷயம், விஜய் அவர்கள் வந்து சாய்பாபா கோயிலுக்கு போயிருக்காரு, ஷீரடி போய் பார்க்க போயிருக்காரு. அவர் கட்சியை ஆரம்பித்த உடனே ஆன்மீக அரசியல் ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு ஒரு சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்க நல்லாவே தெரியும். ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் அவர் ஷீரடி போயிட்டு வேளாங்கண்ணி போயிட்டு வர்றது வந்து அவருடைய வழக்கமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இது யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்த உடனே இவர் வந்து ஒரு போர்வைக்குள்ளே அடக்க வேண்டும். ஏன்னா தமிழ்நாடுனா திராவிடம் தான், தமிழ்நாடுனா வந்து பார்த்திங்கன்னா திராவிடம் தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழல் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். திராவிட சித்தாந்தங்கள் கண்டிப்பாக நமக்கு வேணும் தான், திராவிட சிந்தனைகள் நமக்கு வேணும் தான். ஆனால் இப்போ திராவிடத்தை பற்றி பேசுகிற திராவிட கொள்கை உள்ள கட்சிகளே பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா முருகர் மடல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க, வேல் அரசியல் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இந்துக்களுக்கு வந்து நாங்கள் தான் பாதுகாப்புன்னு பேச ஆரம்பிக்கும் போது விஜய் அவர்களையும் அதையும் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பெரியாரை வந்து பின்பற்றவங்க இருக்கிறாங்க, அதே பின்பற்றவங்க வந்து முருகன் கோயிலுக்கு போய் விபூதி பூசுறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அனைத்து மாநிலத்துக்கும் ஒரு முன்னுதாரணமான மாநிலமாக தான் இருக்கும். நம்ம வந்து பெரியாரையும் படிப்போம், முருகன் கோயிலுக்கும் போவோம். இதுதான் வந்து நம்மளுடைய கொள்கை. நம்ம இன்னும் விளக்கமாக சொல்ல போவோம், நம்ம பெரியாரையும் படிப்போம், முருகன் கோயிலுக்கும் போவோம், சர்ச்சுக்கும் போவோம், மசூதிக்கும் போவோம், எல்லாத்துக்கும் நம்ம போவோம். நமக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மத அரசியலையோ இல்லை வந்து ஒரு மத வெறியோ நம்ம வந்து உள்ளுக்குள்ளே ஏற்றிக்க மாட்டோம். அது தமிழ்நாட்டுக்கு எப்போவுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு அது. அதனால தான் தமிழ்நாடை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஒரு சில அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி இவங்களை பிரிக்கவே முடியல அப்படின்னு ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. மற்ற மாநிலங்கள் பண்ணுறவ நம்ம மாநிலம் பண்ண முடியல அப்படின்னு. விஜய் அவர்கள்
எப்பவுமே வழக்கமாக போகிறது வழக்கம் தான். ஒருவேளை அவர் ஆன்மீக அரசியலை திராவிட நோக்கத்தை முன்னெடுத்தாலும் அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கட்சி கொள்கைகள் என்ன சொல்ல போகிறாங்க, மக்களுக்கு என்ன நல்லா செய்ய போகிறாங்க, இந்த காமன் பீப்புள்ஸ்க்கு, இந்த ஓட்டர்ஸ்க்கு வந்து என்ன பயன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படி ஓட்டர்ஸ்க்கு பயன் கிடைக்கும் போது நிறைய மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு அரசாக இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம வரவேற்க தான் போகிறோம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். மாநாடு நடக்குமா நடக்காதா, என்னைக்கு நடக்கும், எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து விஜய் அவர்கள் அறிக்கும் போது எனக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா அப்டேட் பண்ணுறேன் நான். ஸோ டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ், நாட்டில் நடக்கிற முக்கியமான விஷயங்கள் தமிழில் உங்களுக்கு டீட்டெயில்டாக விளக்கமாக வேணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நானும் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.